ஹலோ வியூவர்ஸ், கடலோட ஆழத்தில் மனித கண்களுக்கு அரிதானதாக கருதப்படுற ஒரு மீன் இருக்கு. இந்த ஒரு மீனை சுற்றி பல மூட நம்பிக்கைகள் இருந்து வருது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு மீனை பார்த்தாலே ஏதோ பேரழிவு ஏற்பட போகிறதா சொல்லி பலரும் பயப்படுறாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஒரு மீனுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ்ன்னு சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி இந்த மீனை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கான காரணம் என்ன? இந்த மீன் உண்மையிலேயே ஏதாவது பேரழிவுக்கான அறிகுறியா, இல்லை இது எல்லாம் ஒரு கட்டுக்கதையா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த மீனை பற்றின மித்து என்ன, இதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மற்றும் இது சமீபத்தில் இப்போ எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். டூம்ஸ்டே ஃபிஷ்ன்னு சொல்லப்படுற இந்த ஒரு மீனோட உண்மையான பெயர் ஓர்ஃபிஷ். இந்த ஒரு மீன் தான் மனிதர்களால் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே மிக நீளமான எலும்புகள் கொண்ட மீனாக இருக்குது. இந்த மீன் வழக்கமாக கடலில் 660 அடியிலிருந்து 3250 அடி ஆழத்தில் தான் காணப்படும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மீன் சுமார் 36 அடி நீளத்துக்கு வளரக்கூடியதுன்னு கணிக்கப்பட்டிருந்தாலும் சில ஆராய்ச்சி முடிவுகள் படி இதோட நீளமாக வளர்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த மீன் சில்வர் நிறத்தில் ரிப்பன் போன்ற தோற்றத்தை கொண்டேதான் இருக்கிறதோட இந்த மீனை பற்றி வரலாற்றில் பல கதைகளும் சொல்லப்பட்டு வந்திருக்கு. இந்த ஒரு ஓர்ஃபிஷ் ரொம்ப அரிதாதான் கடலோட மேல்மட்டத்தில் காணப்பட்டாலும் இது கடலோட மேல்மட்டத்துக்கு வந்தாலே அது ஏதோ மிகப்பெரிய பேரழிவை குறிக்கிறதுக்கான அறிகுறியாக தான் பலரும் பார்க்குறாங்க. பல்வேறு கலாச்சாரங்களில், அதுவும் குறிப்பாக ஜப்பானில் இந்த ஒரு ஓர்ஃபிஷை மெசஞ்சர் ஃப்ரம் தி சி காட்ஸ் பிளேஸ், கடல் கடவுளின் அரண்மனை தூதன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த பேருக்கான காரணம் என்னன்னா, ஏதாவது இயற்கை பேரழிவுக்கு முன்னதாக தான் இந்த மீன் கடலோட மேல்மட்டத்துக்கு வரும்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. இந்த ஒரு காரணத்தினால அந்த மீன் கடவுளால் அவங்களை எச்சரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதுவனாக கருதப்படுது. இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற விதமாக கடந்த 2011ஆம் ஆண்டு ஜப்பானோட தோஹோக்கு பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் மற்றும் சுனாமி வர்றதுக்கு முன்னதாகவே இந்த ஒரு ஓர்ஃபிஷை பலரும் கடற்கரை ஓரத்தில் பார்த்ததா சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் இந்த ஒரு ஓர்ஃபிஷ் அவங்களை எச்சரிக்கிறதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லி பலரும் நம்ப தொடங்கியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் சமீபத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு கூட கலிஃபோர்னியாவில் சிலர் 2 ஓர்ஃபிஷை பார்த்ததா சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸ் சில மணி நேரத்துக்குள்ளேயே லாஸ் ஏஞ்சல்ஸில் 4.4 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஏற்பட்ட நிகழ்வுகள் காரணமாக தான் இந்த ஒரு ஓர்ஃபிஷ்னால நிலநடுக்கத்தையும் சுனாமியையும் முன்கூட்டியே கணிக்க முடியும்னு சொல்லி பலரும் நம்புகிறாங்க. ஆனால் இதுக்கு ஏதாச்சும் அறிவியல் பூர்வ சாட்சி இருக்கா? இதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க? என்னதான் பலரும் இந்த இயற்கை பேரழிவுக்கும் இந்த ஓர்ஃபிஷுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி நம்பினாலும் அறிவியல் பூர்வமாக இதை நிரூபிக்கிற அளவுக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்லை. ஆனால் இந்த இயற்கை நிகழ்வுகள் மற்றும் இந்த ஓர்ஃபிஷ்கான சம்மந்தத்தை விளக்குற விதத்தில் பல தியரிஸ் உண்டு. அதில் முதல் தியரி டீப் சீ டிஸ்டர்பன்ஸ். இந்த தியரி படி டெக்டானிக் தகடுகளோட நகர்வின் காரணத்தினால இந்த ஓர்ஃபிஷோட வாழ்விடம் பாதிக்கப்படும்னும் இந்த ஒரு காரணத்தினால அது கடலோட மேல்மட்டத்துக்கு வரும்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனால் இந்த ஒரு தியரியை உறுதிப்படுத்துகிற விதமாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ரெண்டாவது தியரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர். இந்த தியரி படி கடலில் ஏற்படுற மாற்றமான டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் அல்லது நீரோட்டத்தின் திசை மாற்றம் போன்ற நிகழ்வின் காரணத்தினால இந்த ஒரு ஓர்ஃபிஷ் கடலோட மேல்மட்டத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சிலர் நம்புகிறாங்க. மூணாவது தியரி ஹெல்த் கண்டிஷன். இந்த தியரி படி இறக்கும் தருவாயில் இருக்கிற ஓர்ஃபிஷ் கடலோட ஆழமான பகுதிகளோட சூழ்நிலையை தாங்க முடியாத காரணத்தினால கடலோட மேல்மட்டத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சிலர் நம்புகிறாங்க. இந்த எல்லா தியரியும் கேட்கறதுக்கு நம்பும்படியாக இருந்தாலும் இந்த ஒரு ஓர்ஃபிஷுக்கும் இயற்கை பேரழிவுக்கான சம்மந்தத்தையும் இன்னைக்கு வரையும் எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களாலையும் விளக்க முடியல. சமீப ஆண்டுகளில் இந்த ஒரு ஓர்ஃபிஷ் கடற்கரை ஓரங்களில் காணப்படுறது அதிகமாக இருக்கு. அதுவும் குறிப்பிடும்படியாக கடந்த பிப்ரவரி 2025 அப்போ மெக்சிகோவில் உள்ள ஒரு கடற்கரையில் உயிரோட இருந்த ஒரு ஓர்ஃபிஷ் கரை ஒதுங்கி இருந்ததை பலரும் பார்த்துருக்காங்க. இந்த ஒரு ஓர்ஃபிஷை மறுபடியும் கடலுக்கு அனுப்புறதுக்கு அவங்க எடுத்த முயற்சிகளை வீடியோ எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்ட பதிவு
உடனே வைரலாகி கிட்டத்தட்ட 9 மில்லியன் பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் உங்களில் பல பேரை கூட தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி கடந்த ஆகஸ்ட் 2024 அப்போ தெற்கு கலிஃபோர்னியாவில் உள்ள ஒரு கடற்கரையில் 10 அடி கொண்ட ஒரு ஓர்ஃபிஷ் கரை ஒதுங்கி இருக்குது. இந்த ஒரு ஓர்ஃபிஷை ஆய்வு செய்கிறதுக்காக ஸ்கிரிப்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஓஷனோகிராஃபி சேர்ந்த ஆய்வாளர்கள் இந்த ஒரு ஓர்ஃபிஷை அவங்களோட ஆய்வு கூடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த சமீப நிகழ்வுகள் மக்களுக்கு இடையில் இது ஏதாவது மிகப்பெரிய இயற்கை பேரழிவுக்கான முன்னெச்சரிக்கையான்னு சொல்லி வாதத்தை கிளப்பியிருக்குது. இந்த ஒரு ஓர்ஃபிஷ்கான மர்மம் இன்னைக்கு வரையும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. கலாச்சார ரீதியில் இது பேரழிவுக்கான முன்னெச்சரிக்கையாக கருதப்பட்டாலும் அறிவியல் ரீதியாக இதுக்கு எந்த ஒரு விளக்கமும் இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு ஓர்ஃபிஷ் உண்மையிலேயே ஏதாவது மிகப்பெரிய பேரழிவுக்கான முன்னெச்சரிக்கையாக இருக்குமா, இல்லை இது எல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதையா? உங்களோட தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.